கோயில் பூஜையில் முடித்ததுக்கப்புறம் திருப்பி வரும்போது யாருக்கும் தான தர்மம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் வேஷ்டியும் சட்டையும் பெண்கள் சேலையும் அணிந்து தான் வழிபாடு செய்யணும். அப்போ தான் சக்ஸஸ் ஆகும். அதே போல் சூரியன் வழிபடணும் அப்படின்னா, சூரிய திசை நடக்குது அப்படின்னா, கோயிலில் முதல்ல போனவொடனே சிவன் கோயிலில் சூரிய பகவான் இருப்பார். அவருக்கு முன்னாலேயே விநாயகர் முருகப்பெருமான் இருப்பார். வணங்கிட்டு சூரியனை வணங்கி விட்டு போனால் கண்டிப்பாக சிவபெருமான் அனுக்கிரகம் செய்வார். சூரியனை போய் வணங்காமல் போய்விட்டால் அனுக்கிரகம் தரமாட்டார். நீங்கள் என்ன தலைகள் நின்னாலும் நடக்காது. அதே போல் சூரியனை வணங்கிவிட்டு அதற்கப்புறம் நேராக போய் பலிபீடம், சுவாமி, கொடிமரம், இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நந்தியை தாண்டி சுவாமியை பார்த்துட்டு பரிவாரை சுற்றி வரும்பொழுது கடைசியில் சந்திரனை பார்த்து விட்டு வரணும். அப்படி வந்தால் தான் ஒரு கோயிலுக்குள்ளே போனது சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ தொடர்ந்து கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜாதகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாம்பு புத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த புத்தில் போய் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக 48 நாள் வழிபடணும். போய் தீபம் ஏற்றணும். ஏற்ற கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் கடன் அடையணுமா, வீட்டில் வாஸ்து கோளாறு இருக்கா, ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, அது நிறைய கை நிறைய உப்பு போடுங்க. ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, அது நிறைய காஞ்ச கருவாடு தூக்கி உள்ளே போடுங்க, அதையும் ஒரு முடிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒரு துணி கட்டி வீட்டு நிலைக்கு மேலே கட்டி விட்டுருங்க. 1 வருட காலத்திற்குள்ளார அந்த கடன் எப்படி அடையுதுன்னு பாருங்கள். கருவாடும் கரைஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் உப்புக்கல்லும் கரைஞ்சி போயிடும், வெறும் துணி தான் இருக்கும். இந்த ரகசியம் செஞ்சு பாருங்கள். அதே போல் வாழை நார் இருக்குது பாருங்கள், வாழை நாரில் நூலில் கட்டாதீங்க. வாழை நாரில் மலர் தொடுத்து இறைவனுக்கு அணிவிக்க சகல தோஷங்களும் போகும். கடந்த காலம் வரையில் அப்படி தான் இருந்தது. இப்போ வெறும் நூல் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கோம் வீட்டில். அப்படிலாம் செய்யக்கூடாது. புத்திர பாக்கியம் இல்லாதவங்க திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போய், இவங்களுக்கு ஒரு 30 வயசு, 28 வயசு குழந்தை இல்லை, 32 வயசு குழந்தை இல்லையா, அவ்வளோ விளக்கேற்றுங்க, அவ்வளோ பேருக்கு அன்னதானம் போடுங்க, அவ்வளோ ரூபாய் தொகைக்கு உண்டியில் பணமும் போட நன்மை உண்டாயிடும். அதே மாதிரி மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் மழை நீரை ஒரு பாத்திரத்தில் பிடிங்க, பத்திரமா பாட்டிலில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இருள் படம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நீரை எடுத்து குளிச்சிங்கன்னா சகல தடைகளும் போகும். மழை நீர் வந்துச்சுன்னா சங்கடப்படாமல் பிடிங்க. கோடை மழையில் நனைங்க, பருவ மழையில் நனையாதீங்க. கோடை மழையில் நனைஞ்சிங்கன்னா சித்தர்கள் மகான்கள் மழை நீரில் வருவாங்க. அவங்க உங்கள் தலையில் பட்ட மாத்திரத்தில் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். மழை நீரை சேமித்து வச்சு குளித்தா சகல பாவம் பீடையெல்லாம் போகும்.